அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதர் தொழுகையை டிலே பண்றாருன்றா விளங்கிக்கோங்க. நீங்க வெறுமனே தொழுகையை டிலே பண்ணல, உங்களோட புள்ளையோட கல்யாணத்தை டிலே பண்றீங்க, உங்களோட வியாபாரத்துல கிடைக்கிற பரக்கத்தை டிலே பண்றீங்க, உங்களோட ஒரு கடை 2 கடை ஆகணும் அதை நீங்க டிலே பண்றீங்க, உங்களுக்கு சொந்த உடனே கெட்டவனு ஆசையாகிக்கிறீங்க, நீங்க அதை பிட் போடுறீங்க. எந்த மனிதன் தொழுகையை முன்ன பின் ஆக்குவாரோ அல்லாஹ் அவருடைய துன்யாட எல்லா காரியத்தையும் முன்ன பின் ஆக்கிட்டுவான். உலகத்துல பட்டு மாய்ந்து போட்டுவான். தொழுகைகள் நேரத்துக்கு தொழப்படணும். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பத்துல வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் நிறைய அமல் சொல்லி தாரீங்க, இதுல ஆக சிறந்தது எதுன்னு சொல்லுங்க, அப்ப எங்களுக்கு நிறைய அதை செய்யலாம் தானே. பல கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்து என்ன தெரியுமா? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அஸ்ஸலாத்து லிவக்திஹா, நேரத்துக்கு தொழுகிறது, டைமுக்கு தொழுகிறது, அஸான் சுன்னத்தோட தொழுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கு எந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மாச கணக்கு நாங்க பள்ளிக்கு வந்து தொழுது இல்லையோ அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை பத்தி நான் பேசுறேன். ஃபஜ்ருடைய தொழுகைகள் தவற விட முடியாத சகோதரர்களே. எங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் போறதுக்கு 3 மணிக்கு எழும்பி போவேலும் வேண்டாம். எங்கட